அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு 227 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரேடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒய்டாகவே மார்க்கெட் எல்லா சைடுமே அடி வாங்கியிருக்கு. எந்த பங்கு நம்ம சூஸ் பண்ணே தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நல்ல பங்குகள் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 634 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1.14% பார்த்தா இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.19% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 828 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 870.55 பாயிண்ட் வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் ட்ரேட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 72.25 மட்டும் தான் இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒய்டாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறக்கமாக தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த போர் வந்தது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான டைம். ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். இன்றைக்கி ஒரு பங்கோட அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன். கேஇசி இன்டர்நேஷனல் நிறுவனம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 1470 கோடி மதிப்பில் ஒரு ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 2.34% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் கம்மிங் டேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் கிடச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். ஸோ அதுவரை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டிஐஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7059 கோடி மட்டுமே விற்றுருக்காங்க. ஸோ டிஐஎஸ் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 7323 கோடி மட்டுமே உள்ளே போட்டு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வெயிட் பண்ணோன்னா அந்த லெவல் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதுவரை என்ன பண்ணேன்னா நம்ம கிடைச்ச லெவலில் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் தான் நல்ல ஒரு லெவல் நல்ல ஒரு கெயின் நல்ல லெவல் நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுறதுக்கான அர்த்தமே அப்போ தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லெவல் கிடைக்கும்போது பொறுமையாக நல்ல பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அப்டேட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.81% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1976 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சார்ட் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதனுடைய கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு இறக்கம். ஸோ இந்த மாதிரி பங்கு தான் நம்ம சூஸ் பண்ணோம். இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது தான் நம்ம உள்ளே போகிறோம். இந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி லோவில் கிடைக்கும்போது கம்பல்சரி உள்ளே போகலாம். இன்றைக்கும் ஒரு இறக்கம் வந்திருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ நம்மள மணியை கரெக்டான வேலை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டிங்கன்னா லாஸில் போய் முடிய அதிகம். ஸோ இந்த லெவல் பாருங்கள். ஒரு மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுங்கள். அடுத்த லெவல் கரெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு பல்க் பை போகலாம். அவசரப்பட்டு ஃபுல் லம்சம் அமௌண்ட்டு உள்ளே போடாதீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்குது. தலைகளாக இருக்குது மார்க்கெட். ஸோ ஒவ்வொன்றா பார்த்து வாட்ச் பண்ணுங்கள். பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரால் பை பண்ணிங்கன்னா லாஸில் போய் முடிய வாய்ப்பு அதிகம். ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணும்போது தெளிவாக பார்த்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா ஏசிசி லிமிடெட், ஏசிசி சிமெண்ட் இது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.78% பார்த்தா இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 1430 ரூபா க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனுடைய கேண்டில்ஸ்டிக் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிப் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி பங்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்ல லெவல் கிடச்சிருக்கு. ஒரு 1700 வாங்கி 1800 விற்றுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல லெவல் கிடச்சிருக்கு. நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை நான் கன்சிடர் பண்ண சொல்லலை. பட் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் கிடைக்கும்போது கன்சிடர் பண்ண தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் கிடைக்கும்போது நம்ம கரெக்டான வேலை இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நல்ல கெயின் பார்க்கலாம். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. நண்பர்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பங்கு இது எல்லாமே. ஸோ ஒவ்வொரு டைம் நான் ஒவ்வொரு பங்கு சூஸ் பண்ணும்போது அதை அனலைஸ் பண்ணி தான் நான் உள்ளே போவேன். அவசரப்பட்டு பீக்கில் வாங்கவே மாட்டேன். ஸோ இந்த நோக்கமே அதுதான். நம்மளோட நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் உள்ளே போய்ட்டு வாங்க. ஸோ அந்த லெவல் வந்திருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் 197 கம்யூனிகேஷன் லிமிடெட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.73% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 1008 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு பையிங் லெவல் வந்திருக்கு. ஸோ அடுத்த கரெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவசரப்படவே மாட்டேன். ஸோ ஒவ்வொரு பங்கையும் நான் சூஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அடுத்த லெவல் வரும்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த லெவல் கரெக்ஷன் ஆச்சுன்னா தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்காச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கெயின் தர பங்கு இதெல்லாம். வெயிட் பண்ணி நல்ல லெவல் வரும்போது உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட், என்னோடய ஃபேவரட் பங்கு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கரப்ஷன் எதிர்பார்க்கல. பட் நார்மல் தான். ஒரு நியூட்ரல் கரப்ஷன் தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 2223 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னா தாராளமாக உள்ளே போவேன். ஒரு கரப்ஷன் கொடுத்துட்டு அகைன் ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அகைன் ஒரு லெவல் வந்துச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் இதெல்லாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பெனி,
ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிலாம் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி பீக்கில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி லோ லெவலில் கிடைக்கும்போது வாங்குங்க. ஸோ அப்போ தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். ஸோ பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கெயினும் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு பீக்கில் வாங்கினா லாஸில் போய் முடிகிற வாய்ப்பு அதிகம். ஸோ ஒவ்வொரு பங்கையும் நம்ம சூஸ் பண்ணும்போது அதோட லெவல் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அவசரப்படாதீங்க. நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வாட்ச் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பிடிலிட்டி இண்டஸ்ட்ரி எல்டிடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1% கரெக்டாக இருக்குது. 1390 பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ அவசரப்படாதீங்க. அடுத்த ஒரு லெவல் வரும்போது தாராளமாக உள்ள போங்க. ஒரு 1300 கீழே போச்சுன்னா நல்ல லெவல். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ லெவலுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்த லெவல் வரும்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ நல்ல லெவல் வரும்போது உங்களுக்கு நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில கன்சிடர் பண்ணுறேன்னு நினச்சின்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நான் லெவல் பாருங்கள். நான் இந்த வீக் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு இன்னும் இறக்கத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு பங்கை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. அவசரப்படவே வேண்டாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 2100 கிட்ட போயிட்டு பகன் பார்த்தா ஒரு 1800 கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த பங்கு நான் வாட்ச் பண்ணுற பங்கு தான். ஸோ இந்த ஒரு லெவலும் பாருங்கள். நல்ல ஒரு கரெக்ஷன் லெவலு. நான் இந்த இதுலேயும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த லெவல் கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போவேன். பட் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது பீக்கில் ஏறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. செல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இப்போ பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பையிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லெவல் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அகைன் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் உள்ளே போங்க. அது வரையும் அவசரப்படாதீங்க. நல்ல லெவல் தான் இதுவும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்ல லெவல் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கம்பெனி ஃபேவரட் கம்பெனி தான் டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் ஆல்மோஸ்ட் 0.91% எல்லா வீடியோவும் டிசிஎஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஏன் அதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் நல்ல லார்ஜ் கேப் பங்கு இது. ஸோ நீங்கள் இது ஒன் டைம் இறங்கும்போது பிடிச்சா மட்டும்தான் உண்டு. அகைன் நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பங்குலாம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல லெவல் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2447 இன்றைக்கி வந்து ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லெவல் கிடைக்காத தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இறங்க நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சவரை நான் சப்போர்ட் பண்ணி என்னுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணி நல்ல வேல கொண்டு போய் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் லாங் டேர்முக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அவசரப்பட்டிங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணவே முடியாது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பார்க்க முடியாது. நல்ல லெவல் வர வரையும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பங்கையுமே சூஸ் பண்ணி தெளிவாக எடுங்க. அடுத்த பங்கு பார்த்தோன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மோட்டார் கம்பெனி ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது உங்களுக்கு ஆட்டோ செக்டர் எல்லாமே ஒரு நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருந்தது. பட் இந்த லெவல் நம்ம பை பண்ண முடியாது. எல்லாமே பீக்கில் இருக்குது. ஹீரோ மோட்டார் பார்த்தா ஆல்மோஸ்ட் 3.19%. இன்றைக்கி க்ளோசிங் 5396 ரூபா. ஸோ இன்றைக்கி இந்த லெவல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹையில் தான் இருக்குது. இன்னொரு கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். கரெக்ஷன் வரல. ஸோ ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் இருக்குது. ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துன்னா கம்பல்சரி உள்ள போகலாம். நல்ல கம்பெனி. வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. இதோட சார்ட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு பீக்லேருந்து அகைன் ஒரு டிப், அகைன் ஒரு ஹை, அகைன் டிப், அகைன் ஹை, இப்படி தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். அடுத்த லெவல் கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இந்த லெவலாச்சும் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணணும். ஒரு 4000 கீழே வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது வரையும் பொறுமை காத்துறது தான் நல்லது நம்மளுக்கு. அவசரப்பட்டீங்க லாஸ்ட்டில் முடிய வாய்ப்பு அதிகம். அடுத்த ஃபேவரட் கம்பெனி பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4.32%, ஒரு 4.25% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 3033 ரூபா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த பங்கு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2700 கிட்ட பிடிச்சேன். அகைன் ஒரு நல்ல பீக்கில் செல் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. நல்ல லெவல் வரும்போது உள்ளே போகலாம். அடுத்த கம்பெனி பார்த்தா டிவிஎஸ் மோட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 5.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 3411 ரூபா இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருந்த பங்கு தான். ஸோ நல்ல பீக்லேருந்து இப்போ கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னொரு கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 10% இறக்கத்தை கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெவலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் மினிமம் கொண்டு பை பண்ணிங்க. அடுத்த லெவல் கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு லம்சமாக போட்டு நம்ம ஒரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. இந்த பங்கெல்லாம் வந்து பீக்கில் இருக்குது. இப்போ தான் கரெக்ஷன் வந்து நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். அடுத்து ஹுண்டாய் மோட்டார்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இது ஐபிஓட லெவல் பார்த்தீங்கன்னா 1970. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வரணும் எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு 1.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1995 ரூபா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நான் வெயிட் பண்ணுற பங்கு தான். ஸோ இதுவும் நல்ல ஒரு கம்பெனி. ஸோ வெயிட் பண்ணி நல்ல லெவல் வரும்போது வெயிட் வாங்குங்க. அது வரையும் அவசரப்படாதீங்க. ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். ஒரு 1500 கிட்ட போச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் அந்தளவுக்கு போகுமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு அப்டேட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துட்றேன். ஸோ அகைன் ஒரு இறக்கத்தை கொடுத்தா கம்பல்சரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு நம்மளோட ஐபிஓ லெவலுக்காச்சும் தான் நம்ம பார்ப்போம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க.
அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அண்ட் லிமிடெட். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 2.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் ரூ. 372. ஸோ உங்களுக்கு நான் பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி தான். ஸோ நல்ல லெவல் வந்திருக்கு. நல்ல ஒரு பீக்லேருந்து கரெக்ஷன் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிப் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்கை சூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு பங்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தா ரூ. 368.95 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா வெயிட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பங்கு இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணோம். அவசரப்பட்டிங்கன்னா நம்மளோட பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி லெவலில் பிடிச்சிங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணதுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணும்போது தெளிவான பங்கு மட்டும் சூஸ் பண்ணி எடுங்க. எல்லா பங்கும் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸில் போய் முடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி பங்குகள் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு தரமான கம்பெனியை மட்டும் பார்த்து எடுங்க. ஒரு லாங் ஒரு 5 to 6 இயர்ஸ் அவனோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அவனுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுவாங்க, அவனுடைய ப்ராஃபிட் க்ரோத்து, நெட் ப்ராஃபிட், அவனுடைய லாஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு போனீங்கன்னா லாஸில் போய் முடிய வாய்ப்பு அதிகம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.63% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் ரூ. 394 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பங்கு. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு. ஸோ இது நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த லெவல் கரெக்ஷன் ஒரு ரூ. 300 கீழே போச்சுன்னா நான் கம்பல்சரி நல்ல ஒரு பல்க் பை பண்ணுவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு கம்மி அமௌண்ட் வச்சுருக்குங்க, ஒரு 300-400 யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பங்கு நல்ல ஒரு ஒர்த்தான பங்கு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு. நீங்கள் பை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டாக் இல்லை ஒரு 20 ஸ்டாக் அது மாதிரி பார்த்து பை பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி 1-2 hour பை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரோத் கிடைக்காது. நல்ல பங்குகளை சூஸ் பண்ணும்போது நல்ல குவான்டிட்டி பை பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில் ஆகும். அவருடைய டிவிடெண்ட்டும் உங்களுக்கு ஒரு yield கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இந்த பங்கு நல்ல லாங் டேர்ம் யூஸ் பண்ணுற பங்கு. பார்த்து பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இதையும் உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பை பண்ணுங்கள். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜ் லிமிடெட், VBL. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4.73% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் ரூ. 411 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. நான் ஒரு 430க்கு பை பண்ணேன். அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த பங்கை மிஸ் பண்ணாதீங்க. ஃபுட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நல்ல லெவல் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல லெவலில் கிடச்சிருக்கு. பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் செக் பண்ணவங்க எல்லாருக்குமே அப்டேட் வந்திருக்கும். ஸோ இந்த VBLலும் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அகைன் கரெக்ஷன் நடக்குமான்னு தெரியல. நாளைக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த லெவல் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிங்க. இந்த லெவலையும் நம்ம பிடிக்கலாம். பிடிச்சி நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெவல் வரும்போது நம்ம கொஞ்சமாக பை பண்ணுங்கள். அடுத்த லெவல் கம்மியாகும்போது அகைன் பல்க் பை பண்ணிவிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஸோ நல்ல லெவல் கிடச்சிருக்கு. VBL மிஸ் பண்ணாதீங்க. இதுவும் கன்சிடர் லெவலில் தான் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் 325. ஸோ நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல பீக்கில் போயிட்டு அகைன் ஒரு டிப்பு, அகைன் ஒரு மெட்ச் கொடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா 324 க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துட்டே இருங்க. அடுத்த கரெக்ஷன் வந்தாலும் நீங்கள் உள்ளே போகலாம். இதுவே நல்ல கன்சிடர் லெவல் தான். நல்ல கரெக்ஷன் உங்களுக்கே தெரியும். கேண்டில் ஸ்டிக் நீங்களே செக் பண்ணுங்கள். இந்த ரிசன்ட்லாம் நல்லா பிரேக் பண்ணி நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல டிப் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம மூவ் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வரவேற்று அதை நம்மளுடைய கெயினை பார்க்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியலனா கூட நம்ம சின்ன அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ். பஜாஜ் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் இந்த பங்கு இதெல்லாம் 14,000 கிட்ட டச் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ 9,770 கிட்ட வந்திருக்கு. இந்த பங்கை நம்ம பை பண்ணலாம். பட் என்னென்னா நிறைய குவான்டிட்டி பை பண்ண முடியாது. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட மணி கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 குவான்டிட்டியாச்சும் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்ல பீக்கில் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பங்கும் சரி, பஜாஜ் ஃபின்சரும் சரி, இதுவும் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நான் உள்ளே போவேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் பில்ட் பண்ணி வச்சிங்க. ஃபினான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒரு வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நல்ல கெயின் கிடைக்கும்போது ஷார்ட் டேர்முக்காச்சும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வித்துட்டு வெளியே வந்துடலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குற பங்கு இதெல்லாம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. ஸோ ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ நான் கம்மிங் வீடியோ வந்து கிளியராக உங்களோட வாய்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த வாய்ஸ் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கம்பல்சரி தேவை. உங்களோட ஆதரவு கம்பல்சரி எனக்கு தேவை. எந்த நிறை குறைகள் இருந்தாலும் எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, எல்லாருக்குமே நன்றி.